நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நில்லு. இங்க நின்னுகிட்டு இருக்காத, போய் வண்டியில ஏறி உட்கார. சொல்றது காதுல விழல, நேரா போய் ஏன் வண்டியில ஏறி உட்கார. என் வண்டியில ஏறி உட்காருன்னு சொல்றல. விடுங்க விடுங்க. வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ், வண்டி நிறுத்துங்க. எனக்கு தெரியும் இது வீட்டுக்கு போற வழி இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்க வேற வழியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி உளறத நிறுத்திட்டு வாயை மூடிக்கிட்டு உட்கார. எனக்கு எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். விடுங்க. முதல்ல இங்க வா. ப்ளீஸ் விடுங்க. உனக்கு நான் யாருன்னு ஐயோ, காட்டுறேன். என்ன விடுங்க. நான் வீட்டுக்கு போகணும். வா. விடுங்க. இங்க வா. வாடா. வேண்டாம். வேண்டாம். என்ன விட்டுருங்க. நீ எது செஞ்சாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன் நினைச்சியா? எனக்கு எதிரா நீ இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டனா எனக்கு தெரியாம போயிடுமா? என்னையும் என் செல்ல புள்ள ஆதியையும் பிரிக்கிறதுக்காக நீ இவ்வளவு பெரிய திட்டம் போட்டனா அது எனக்கு தெரியாம போயிட நான் நினைச்சேன். என்ன நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த பழைய ரகசியத்தை தெரிஞ்சுக்க நீதானே என் செல்ல புள்ளைய அனுப்புன. ஆனா இத பத்தி யார்கிட்டயும் எதுவும் பேச மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன. இப்ப எனக்கு எதிராக என் பிள்ளையே ஏவி விடுறியா? உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தா எனக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவேன்? இந்த எஸ்எஸ்பி என்ன நினைச்ச? நான் என்ன பார்க்க எலி மாதிரியா இருக்கேன்? நீ சுலபமா என்ன பிடிச்சு கூண்டில் அடைக்கிறதுக்கு கேக்குறல? வாயை திறந்து பேசு. ஒரு பக்கம் என்கிட்ட பயந்து மன்னிப்பு கேட்கிற மாதிரி நாடகம் ஆடிட்டு இன்னொரு பக்கம் நான் செஞ்ச தப்ப நிரூபிக்க என் பையனை விட்டு சாட்சி தர்றியா? யார் 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 இத பத்தி உங்ககிட்ட சொன்னாங்க? இந்த ரகசியத்தை யார் என்கிட்ட சொன்னதுன்னு உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு தெரிஞ்சுக்க, என் செல்ல புள்ள ஆதியை இன்னைக்கு ஜெயிலுக்கு அனுப்புனவனே நான் தான். இந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏன் ஆளு. நான் சொல்றத மட்டும்தான் அவன் கேட்பான். எனக்கு எதிரா நீ அந்த மாதிரி சதி திட்டம் போட்டதுனாலதான் இன்னைக்கு என் பையனை அவனுக்கு எதிரா திட்டம் போட்டு என் செல்ல புள்ளைய ஜெயில தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. உன் முட்டாள்தனத்துக்கெல்லாம் பாடம் கத்து கொடுக்கத்தான் இந்த மாதிரி செஞ்ச. இன்னைக்கு ஆதி ஜெயில அடைஞ்சு கிடக்கிறான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான்.
உனக்கும் அழுன்னு தோணுதாம்மா? அப்ப அழுதுடு, மனசை விட்டு அழுதுடு. அப்பதான் மனசுல உள்ள பாரம் இறங்கும். இங்க யாரும் ஒண்ணு பார்க்க போறது இல்லம்மா. அழுதுடு, அழுதுடுமா. இப்படி ஆயிடுச்சே மாமா. எதுக்காக இப்படி நடந்துச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருந்தோம். நம்ம சந்தோஷத்து மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி ஆயிடுச்சு. என் பையன் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஏன் மாமா? எதுக்கு எதுக்கு என் பையனுக்கு இந்த மாதிரி ஆச்சு? நான் என்னன்னுமா சொல்றது? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அந்த நாள் வந்தே தீரும். ஏதோ ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கணும். யாரோ ஒரு மூணாவது மனுஷன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவன் உயிருக்கே பயப்படாம பிரேமானந்தியே எதிர்த்துட்டானே. பிரேமானந்த் செஞ்சிருக்கிற பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்ன நடந்துச்சோ நான் அதை பத்தி யோசிக்கல. என்ன நடக்க போகுதோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சது ஆரம்பம் மட்டும்தான். இதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தப்பு நான் தானே பண்ணேன். தண்டனை எனக்கு கொடுங்க. எதுக்காக ஆதித்யாக்கு கொடுத்தீங்க? அவ உங்க பையங்கிறத நீங்க எதுக்காக மறுக்கிறீங்க? ஆதி என் பையன்தான். அவனுக்கு எதிரா இப்படி பண்றதுக்கு எனக்கு கஷ்டமா இல்லையா என்ன? என் மனசு வலிக்கலையா? இருந்தாலும் அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணிருக்க. எந்த ஆதிய நீ எனக்கு எதிரா தூண்டி விட்டு வேலை பாக்குறியோ அவன் உன்னை எவ்வளவுதான் காதலிச்சிருந்தாலும் எனக்காக அவன் தன்னோட உயிரை விடவும் தயங்க மாட்டான். அத உனக்கு காட்டத்தான் ஒரு ஆளை அனுப்பி வச்சேன். என்ன பகைச்சுக்கிட்டா என்ன வேணும்னாலும் செய்வேன்னு நிரூபிக்கத்தான் ஆதித்யாவை அரெஸ்ட் பண்ண வச்சேன். அந்த ஆள் என்ன கேவலமா பேசும்போது ஆதி என்ன பண்ணான்னு பார்த்தல. நான் நினைச்சதை விட அவன் என் மேல பாசம் அதிகமா வச்சிருக்கான். அதனாலதான் என்ன கேவலமா பேசின அவனை உயிர் போற அளவுக்கு அடிச்சிருக்கான். இதையும் மீறி நீ சொல்ல ஆசைப்பட்டா இப்பவே போய் அவன்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இங்க பாரு, என் பையன் ஆதி கோவத்துல என்ன வேணும்னாலும் பண்ணுவான். அவன் வெளியில வந்து ஏதாவது பண்றதை விட ஜெயிலே அடைஞ்சு கிடக்கட்டும். இல்லனா அவன் வெளியில வந்து நான் செஞ்ச பழைய தப்பெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனை சமாளிக்கிறது பெரிய கஷ்டமாயிடும். நான் நினைச்சா இப்படின்றதுக்குள்ள அவனை வெளியில எடுப்பேன். ஆனா எடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? பாசத்தோட விலை தெரியாத ஒரு பொண்டாட்டி, புருஷனோட வருங்காலத்தை பத்தி கவலைப்படாத பொண்டாட்டி, நினைச்சதை சாதிக்கணும் புருஷன் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினைக்கிற பொண்டாட்டி, அந்த மாதிரி பொண்டாட்டியோட அவன் வாழ்றதை விட இங்கேயே இந்த ஜெயிலையே கடந்து சாகட்டும். உனக்கு பாடம் கத்து கொடுக்கிறதுக்காக ஒருவேளை என் புள்ளைய இன்னும் கொஞ்ச காலம் ஜெயிலையே அடைச்சு வைக்க வேண்டி வந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. என் புள்ள ஆதிய வச்சு எனக்கு எதிரா நீ எதுவும் பண்ண முடியாது. படிச்ச பொண்ணு தானே நீ. நான் சொல்ற மாதிரி உன் வாயை மூடிக்கிட்ட இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்காம நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு மூலையில அடைஞ்சு கிடக்கிறது தான் புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா?
மாமா வந்துட்டாரா? நீங்க தனியாவா வந்திருக்கீங்க? ஆதியை உங்க கூட கூட்டிட்டு வரல? ஏங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஆதித்யா எங்க? தேவயானி, ஆதியை இன்னைக்கு நான் பெயில்ல எடுக்க முடியல. இன்னைக்கு ஹோலி பண்டிகை அரசாங்க விடுமுறை, அதான் பெயில்ல எடுக்க முடியல. நாளை கூட்டிட்டு வந்துருவேன். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறவன் உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. ஒருவேளை அவன் இறந்துட்டான்னா பெரிய பிரச்சனையா போயிடும். எனக்கு எதிரா நீ அந்த மாதிரி சதி திட்டம் போட்டதுனாலதான் இன்னைக்கு என் பையல அவனுக்கு எதிரா திட்டம் போட்டு என் செல்ல பிள்ளைய ஜெயில தள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு ஆதி ஜெயில அடைஞ்சு கிடக்கிறான். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். பாசத்தோட விலை தெரியாத ஒரு பொண்டாட்டி, நினைச்சதை சாதிக்கணும், புருஷன் அழிஞ்சாலும் பரவாயில்ல நினைக்கிற பொண்டாட்டி. அந்த மாதிரி பொண்டாட்டியோட அவன் வாழ்றதை விட இங்கேயே இந்த ஜெயிலையே கடந்து சாகட்டும். பிரியா, 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 அழாதம்மா, அழாத. ஆதித்யாக்கு ஒண்ணு ஆகாது, ஒண்ணு ஆகாது. உங்க டாட் தான் இருக்காரே, அவர் நிச்சயம் ஆதித்யாவை வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. நீ அழாத, அழாதம்மா, அழாத, எல்லாமே சரியாயிடும். அழாத பிரியா, அழாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாப்பாடு சாப்பிடுங்க ஆதித்யா சார். எனக்கு பசிக்கல, சாப்பாடை கொண்டு போயிடுங்க. வேண்டாம், சாப்பிடுங்க சார். எஸ்எஸ்பி சாரோட பையன் லாக்அப்பில் பட்னியாக இருந்தா அப்புறம் எனக்கு வேலையே போயிடும் சார். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். அப்ப இந்த பையன் எஸ்எஸ்பி பிரேமானந்தோட பையனா? ஆனா இவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? அட, அப்பா எப்படி இருப்பானா, பையன் அப்படிதான் இருப்பான். எவனும் அங்க அப்பா மாதிரி ஏதாவது தப்பான காரியத்தை பண்ணிருப்பான். ஆனா எஸ்எஸ்பி அவனோட யூனிஃபார்மால தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா இவன் நிலைமை என்னன்னு தெரியலையே. எஸ்எஸ்பி ரொம்ப மோசமான ஆளு. ஒருவேளை அவன் பையன் கொலையே பண்ணிருந்தாலும் அவனை ஈஸியா வெளியே கொண்டு போயிருவான். திருடனுக்கு எப்பவுமே ஒத்து போகும்ல. முதல்ல வார்த்தையை அளந்து பேசுங்கடா, இல்லனா ரெண்டு பேரும் இங்க போட்டு தள்ளுவேன் ராஸ்கல்ஸ். ஏய், என்ன சொன்ன? என்னடா திமிர பேசுற?
ஆதித்யா, ஆதித்யாக்கு ஒண்ணு ஆகாது. உங்க டாடி இருக்கார்ல, அவர் அவனை வெளியில கூட்டிட்டு வந்துருவாரு. ஆமா, ஆதித்யாவை அவங்க அப்பாவால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அதுக்காக நான் அவரை பார்த்து அவர்கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும். ஆதித்யாவை காப்பாத்துங்க. அவ கஷ்டப்படுறது என்னால தாங்க முடியல. ப்ளீஸ் ஆதித்யாவை எப்படியாவது கூட்டிட்டு வாங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கும் இது கஷ்டமாதாமா இருக்கு. என்ன பண்றது, சில நேரங்கள்ல நமக்கு பிடிக்காத விஷயத்தை கூட நாம செய்ய வேண்டியதா இருக்கு. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்க, என் வீட்லயே என் இடத்துலயே என் கண்ணு முன்னாடியே எனக்கு எதிரா என் செல்ல பையனை தூண்டி விட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியலையே. என்ன பழி வாங்குறதுக்கு எதுக்கு ஆதித்யாவை பயன்படுத்திக்கிறீங்க? அவருக்கு எதுக்கு தண்டனை கொடுத்தீங்க? அவரு ஏன் புருஷன் மட்டும் இல்ல, அவரு உங்க பையனும் தானே. ஆதித்யா என் பையனா? அடே எங்கப்பா, கடவுள் இருக்காம்பா, அவனுக்கு கோடான கோடி நன்றி. ஆதித்யா என் புள்ளன்னு உனக்கு ஞாபகப்படுத்திருக்கானே. சொல்றத நல்லா கேட்டுக்க. இனி எனக்கு எதிரா ஏதாவது திட்டம் போட்டு என் புள்ள ஆதியை என் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ண, என் புள்ளையோட எதிர்காலம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன் வாழ்க்கையை சூன்யமாக்கிடுவேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை வரணும். ஆதி ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை வரணும். நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் ஆதித்யா கிட்ட என்னைக்கும் எதை பத்தியும் சொல்ல மாட்டேன். அவரை வெளியில கூட்டிட்டு வாங்க. தயவு செஞ்சு ஆதித்யாவை வெளியில கூட்டிட்டு வாங்க. சரி, நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? நீ சொல்றத பார்த்தா எனக்கு நீ உண்மையா சொல்ற மாதிரியே தெரியலையே. ஏன்னா நீ கேக்குறது உண்மையா இருந்தா இந்நேரம் நீ என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சி இல்ல கேட்டிருப்ப. உன்னோட தவிப்பு மட்டும் உண்மையான தவிப்பா இருந்திருந்தா இந்நேரம் என் காலை பிடிச்சிருப்ப. இனிமே எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை இந்த பூமியே தலைகீழா மாறினாலும், இனிமே நிச்சயமா நான் இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன். இனிமே எப்பவும் உங்களுக்கு எதிராக எதுவுமே செய்ய மாட்டேன்.